அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 4.2 சென்டிமீட்டர் மற்றும் 3.8 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு அப்படின்னு சொல்கிறது நமக்கு செவ்வகம் மாதிரி நினைத்துக்கொள்ளணும். 2 பெருக்கல் L கூட்டல் B அப்படிங்கிற அமைப்பில் அதை செய்யணும். அப்போ இங்கே A கூட்டல் B, ஏன்னா சுற்றளவுங்கிறதுல 2 நீளங்கள் இருக்கும், 2 அகலங்கள் இருக்கும். செவ்வகத்து மாதிரியே இணைகரத்தை நினச்சிக்கிடுங்க. சூத்திரங்கிறது L கூட்டல் B, இங்கே A கூட்டல் B. 2 பக்கங்கள் நீளமாகவும் 2 பக்கங்கள் நீளம் குறைவாக இருக்கும். அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு 2ஆல் பெருக்கிடணும். அப்போ 4.2ஐயும் 3.8ஐயும் கூடுதல் செஞ்சுட்டு கிடைச்ச 8ங்கிறத 2ஆல் பெருக்கும்போது 16 சென்டிமீட்டர். இங்கே என்ன சூத்திரம் எழுதுறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. செவ்வகமாக இருந்தால் 2 பெருக்கல் L கூட்டல் Bன்னு எழுத போகிறீங்க. அதே சமயத்தில் இணைகரங்கிறதுனால 2 பெருக்கல் A கூட்டல் Bன்னு எழுதிக்கிறீங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளின் கூடுதல், இதுதான் அதனுடைய கான்செப்டாக எடுத்துக்கிட்டு விரைவாக செஞ்சிடணும். இந்த கணக்கிற்குரிய ஆப்ஷன் 16. அடுத்து டைமண்ட் கிராசிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் டைமண்ட் கிராசிங். அப்போ இது என்ன வடிவத்தில் வரும்னா சாய் சதுர வடிவத்தில் வரும். அப்போ டைமண்ட் கிராசிங் அப்படின்ன உடனே என்ன நினைவில் வச்சுக்கிறோங்க, சாய் சதுரம் அப்படின்னு நினைவில் வச்சுக்கிறோங்க. அடுத்து மாறி அப்படின்னா பல மதிப்புகளை ஏற்கக்கூடிய மதிப்பு, மாறக்கூடியது மாறி அப்படின்னு எடுத்துக்கிறணும். இயற்கணித கோவை கூட்டல் கழித்தல் பெருக்கல் இந்த மாதிரி அடிப்படை செயல்பாடுகள் மூலமாக ஆங்கில உறுப்புகளான மாறிகளையும் இணைத்து எழுதப்படக்கூடியது. மாறிலிங்கிறது மாறாத எண் மதிப்பை கொண்டது. வாழ்த்துக்கள்.